அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் ஜூன் மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, கார்த்திகை நட்சத்திரம். வெறும் 6 முறை இந்த ஒருவரி திருநாமத்தை சொல்லுங்கள், ஏதாவது ஒரு நல்ல செய்தி விரைவாக வரும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தை முன்னிட்டு அன்றைய தினம் முருகப்பெருமானை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான அதீத சூட்சமம் வாய்ந்த ஒரு திருநாம ஜப முறை. இந்த திருநாமத்தை சொல்வதற்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாதுங்க. ரொம்பவுமே சிம்பிளான டெக்னிக். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும். எந்த ஒரு ஆன்மீக விசேஷ நாட்களாக இருந்தாலும் சரி, அன்றைய தினம் முறைப்படி விரதங்கள் இருக்க முடியாதவங்க மற்றும் கோவிலுக்கு போக முடியாதவர்களுக்காக எளிமையான வழிபாட்டு முறைகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமத்தை வெறும் 6 முறை சொன்னாலே போதும், முழுமையான பலன்களை நம்மால் பெற முடியும். நம்ம பார்க்க போகும் அந்த திருநாமம் என்ன, அதை எப்படி எந்த நேரத்தில் உச்சரிக்கணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இன்றைய கார்த்திகை நட்சத்திரம் தோன்றக்கூடிய நேரத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இன்றைய தினம் ஜூன் மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 3:53 கார்த்திகை நட்சத்திரம் ஆரம்பமாகுதுங்க. நாளைய தினம் ஜூன் 23ஆம் தேதி திங்கட்கிழமை பிற்பகல் 2:18 வரை கார்த்திகை நட்சத்திரம் இருக்குங்க. அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாம ஜபத்தை இன்றைய தினம் மாலை 4 மணி முதல் நாளைய தினம் மதியம் 2 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் நீங்க சொல்லலாம். திருநாமம் அப்படின்றது இறைவனுடைய திருப்பெயர்னு அர்த்தம். இறைவனுடைய பெயரை சொல்வதற்கோ எழுதுவதற்கோ எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ நேரங்களோ கிடையாதுங்க. ராகு காலம், யமகண்டம், குளிகை, நள்ளிரவு, விடியற்காலைன்னு எந்த நேரத்தையும் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இறைவனுடைய பெயரை சொல்லும் அத்தனை நேரங்களும் சுபமான நேரம் தாங்க. சோ இன்றைய தினம் மாலை 4 மணி முதல் நாளைய தினம் மதியம் 2 மணிக்குள்ளாக எப்ப வேணாலும் இந்த திருநாமத்தை 6 முறை நீங்க சொல்லலாம். இந்த நாம ஜபம் செய்ய போறவங்க நீங்க குளிச்சிருந்தா மட்டுமே போதும். நார்மலா குளித்திருந்தால் போதும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த திருநாமத்தை சொல்லலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்ல, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. எந்த ஒரு குறிப்பிட்ட கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்ன்றதுக்காகவும் இந்த திருநாமத்தை நீங்க ஜபம் செய்ய வேண்டாம். எந்த ஒரு கோரிக்கையும் இன்றி முருகப்பெருமானை மனதார நினைச்சுக்கிட்டே 6 முறை இந்த திருநாமத்தை சொல்லி பாருங்க. உங்கள் மனதிற்கு பிடித்த, உங்கள் மனதிற்கு இனிமையை தரக்கூடிய ஏதாவது ஒரு நல்ல செய்தி வரும். வெறும் 6 முறை ஒரு திருநாமத்தை சொல்வதனால நல்ல செய்தி வருமான்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் தாங்க மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொண்டு வரும். அதிலும் முழு அர்ப்பணிப்புடன் சேர்ந்த பக்தி மற்றும் நம்பிக்கையுடன் முருகப்பெருமானுடைய பெயரை ஒரு முறை உச்சரித்தாலே நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்கும். அதிலும் சூட்சமம் வாய்ந்த ஒரு திருநாமத்தை நம்ம பார்க்க போறோம். சோ யாருமே நீங்க தவற விடாதீங்க. நாம் சொல்ல வேண்டிய திருநாமம் இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. ஓம் ரீங் ரஹண பவச. ஓம் ரீங் ரஹண பவச. ஓம் ரீங் ரஹண பவச. அவ்வளவுதாங்க. 6 முறை இன்றைய தினம் அல்லது நாளை மதியம் 2 மணிக்குள்ளாக இந்த திருநாமத்தை சொல்லி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். முதலாவதாக கருங்காலி மாலை. ரொம்பவுமே சுத்தமான பியூரிஃபைட் ஃபார்ம் ஆஃப் கருங்காலி. எத்தனை விதமான டெஸ்ட் வேணாலும் நீங்க செஞ்சுக்கலாம். ஏன்னா இப்பெல்லாம் மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட்ஸ் கிடைக்குதுங்க. டூப்ளிகேட் கருங்காலியை அணியும் போது எந்த விதமான பலனையும் மாற்ற கொடுக்காது. இவை அனைத்தையும் நம்ம வியாபார நோக்கத்திற்காக செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினலான இந்த தெய்வீக பொருட்கள் கிடைக்கணும், நல்ல பலன்கள் பெறணும்ன்றதுக்காக தாங்க இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். அதிலும் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை, பௌர்ணமி மற்றும் சில குறிப்பிட்ட விசேஷ நாட்கள்ல இந்த பொருட்களை வராகி அம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுக்கறதுனால இதனுடைய பலன்கள் பல மடங்காக பெருகி நமக்கு கிடைக்குதுங்க. இதுல கருங்காலி மாலை மட்டும் 108 முறை வராகி காயத்ரி மந்திர உருவேற்றி கொடுக்கறதுனால இது ஒரு
ஒரு கவசமாகவும் உங்களுக்கு அமையும். இதை தாண்டி கருங்காலி மாலைக்கு நிறைய பலன்கள் இருக்குங்க. அதிரடியான பணவரவை ஏற்படுத்துவது, கடன் தொல்லையை நீக்குவது, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது, கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமையை அதிகரிப்பது, கண் திருஷ்டி, ஏவல் பில்லி, சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிப்பது, எதிரிகள் தொல்லையை நீக்குவது மற்றும் வராகி அன்னையனுடைய அருளை பூரணமாக பெற்று தருவதுன்னு நிறைய பலன்கள் இருக்குங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கருங்காலி மாலையை அணியலாம். எல்லா ராசி நட்சத்திரக்காரர்களும் தாராளமாக இந்த கருங்காலி மாலையை அணியலாம். இரண்டாவதாக நம்ம பார்ப்பது வைஜெயந்தி மாலை. ஜெயந்தினாலே வெற்றியின் அர்த்தம். சில பேருக்கெல்லாம் வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் நிறைய தடைகள் தடங்கல்களை ஃபேஸ் பண்ணுவாங்க. வாழ்க்கையில் அடுத்த கட்டம் நகர முடியாமல் ஒரே இடத்துல இருப்பாங்க. எந்த ஒரு முன்னேற்றமும் வளர்ச்சியும் இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த வைஜெயந்தி மாலையை அணியும் போது தொட்ட காரியம் அனைத்தும் மின்னல் வேகத்தில் வெற்றியை கொடுக்கும். வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டம் நகர்வதற்கான வாய்ப்புகள் கண்முன்னே விரிவடையும். இதை தாண்டி பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயாரின் அருளை பூரணமாக பெற்றுத் தருவது இந்த வைஜெயந்தி மாலை. அடுத்ததாக நாம் பார்ப்பது அபாரமான பண வசியத்தையும் முக வசியத்தையும் தரக்கூடிய லக்ஷ்மி சங்கு மாலை. இதை லக்ஷ்மி கௌரி இடம்புரி சங்கு மாலைன்னு நம்ம சொல்லுவோம். பொதுவாகவே கடலிலிருந்து தோன்றக்கூடிய சங்கு, சிப்பி, சோழி, கல்லுப்பு போன்ற பொருட்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் அதிகம். அதிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த லக்ஷ்மி சங்குகளால் ஆன மாலையை நாம் கழுத்தில் அணியும் போது நம் உடலிற்கும் மனதிற்கும் நல்ல லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும். பணத்தை ஈர்க்கும் காந்தமாக நம்ம மாறுவோம். ஏதாவது ஒரு வழியில் பணவரவு இருந்து கொண்டே இருக்கும். இந்த சங்குகள் நம் கழுத்தில் படப்பட நம் முகத்திற்கு ஒரு நல்ல பொலிவு கிடைக்கும். முக வசியம் உண்டாகும். குளிக்கும் நேரம் மற்றும் தூங்கும் நேரத்தில் மட்டும் இந்த மாலையை நம்ம எடுத்து வச்சிடணும். மற்ற நேரம் முழுவதுமே இந்த மாலையை நாம் அணியலாம். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 5 மணி நேரம் இந்த மாலையை அணிந்தாலே போதும். முழுமையான பலன்களை நம்மால் பெற முடியும். அடுத்ததாக நாம் பார்ப்பது மேஜிக்கல் லக்கி டார்டாய்ஸ், அதிர்ஷ்ட மாயாஜால ஆமை. இந்த ஆமையை வாங்கி வீட்டினுடைய எந்த ரூம்ல வேணாலும் நீங்க வைக்கலாம், அல்லது ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடத்திலும் வைக்கலாம். இந்த ஆமை இருக்கும் இடத்துல நெகட்டிவ் எனர்ஜி, எதிர்மறையான ஆற்றல்கள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு பாசிட்டிவ் எனர்ஜி நிரம்பி வழியும். ஒர்க் பண்ற இடத்துல இந்த ஆமையை வைக்கும் போது தொழில் உத்தியோகத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷத்தை நீக்கக்கூடியது. இதை தாண்டி இந்த ஆமையினுடைய முதுகில் ஒரு சின்ன கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடியில 3 எந்திரங்கள் நமக்கு தெரியும். ஸ்ரீ குபேர யந்திரம், ஸ்ரீ மகாலட்சுமி யந்திரம் மற்றும் ஸ்ரீ சக்கர யந்திரம். தினமும் 2 நிமிஷம் இந்த கண்ணாடியில் தெரியும் எந்திரங்களை ஜஸ்ட் நம்ம பார்த்துட்டு வந்தாலே போதும். மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நமக்கு உருவாகும். இதுவரைக்கும் வாழ்க்கையில எனக்கு அதிர்ஷ்டமே இருந்ததில்லை, ஒரு நாள் கூட எனக்கு அதிர்ஷ்டம் கிடைச்சதில்லைன்னு சொல்றவங்க தினமும் 2 நிமிஷம் இந்த கண்ணாடியை பார்த்தாலே போதும். மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலியாக மாறிடுவீங்க. சில நாட்களிலிருந்தே நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இதை தாண்டி மனதார நீங்கள் ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேற ஆரம்பிக்கும். அடுத்ததாக நாம் பார்ப்பது செவ்வந்தி கற்கள், அமெத்திஸ்ட் ஸ்டோன். நம்முடைய ஆழமான உணர்வுகளை இந்த பிரபஞ்சத்திடம் கொண்டு செல்லும் ஆற்றல் இந்த செவ்வந்தி கல்லிற்கு உண்டு. தினமும் 5 முதல் 10 நிமிடங்கள் இந்த செவ்வந்தி கல்லை நம்முடைய வலது கையில, ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் ரைட் ஹேண்ட் உள்ளங்கையில இந்த கல்லை வச்சுட்டு விரல்களால மூடி உங்களுடைய கோரிக்கை எதுவோ அது உண்மையாகவே நிறைவேறிட்டா நீங்க எந்த அளவிற்கு சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வு நிலையை கற்பனையா அப்படியே நீங்க கொண்டு வரணும். இது செயற்கையாக இருக்கக்கூடாதுங்க. சொந்தமாக வீடு வாங்கணும் அல்லது கட்டணும்னு நீங்க நினைக்கும் போது உண்மையாகவே அந்த வீட்டை நீங்க கட்டி முடிச்சிட்டீங்கன்னா எந்த அளவிற்கு சந்தோஷமா நன்றி உணர்வுடன் நீங்க ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வு நிலையை அப்படியே கொண்டு வரணும். சந்தோஷத்துல உங்களுக்கு ஆனந்த கண்ணீரே வரணும். ஒரு 10 நிமிஷம் நீங்க கற்பனையில வேற உலகத்துக்கே போகணும். அந்த அளவிற்கு நீங்க ஆழமாக உணரும் போது உங்களுடைய அந்த கோரிக்கை அப்படியே உடனடியாக நிறைவேறும். இப்ப நம்ம பார்த்த பொருட்களுடன் இன்னமும் சில முக்கியமான தாந்திரிக பொருட்கள் இருக்குங்க. இந்த தெய்வீக பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.